Hi, welcome back to Hot Junglee. இன்னைக்கு நாம ரொம்பவே டேஸ்டியான சோயா ஃப்ரை தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் சோயாவை தண்ணியில ஊற வச்சுக்கலாம். இந்த மீல் மேக்கர்ல ஹை புரோட்டீன் கண்டென்ட் இருக்கங்காட்டி உங்க ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாம கொலஸ்ட்ராலையும் இது குறைக்க உதவுது. இப்போ சோயாக்கு தண்ணி நிறைய ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஊற வைக்கலாம். இந்த மீல் மேக்கர் நம்ம உடம்புல இருக்க பேட் கொலஸ்ட்ரால் எல்லாமே ரெடியூஸ் பண்ணிடும். ஸோ அதனால ஹார்ட் டிசீஸ் எல்லாம் வராமல் இருக்கும். இதுக்கு மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஊற வச்சிருக்க சோயா இருக்கு, பச்சை மிளகாய் கொஞ்சம் எடுத்திருக்கேன், பூண்டு, அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி. இந்த மூணையும் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். ஸோ ரொம்ப தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். ஸோ இதை சோயா கூட கோட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் அந்த பேஸ்ட் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு சின்ன கப்பில் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூனில் எடுத்திருக்கேன். அடுத்ததான் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ரெட் கலர் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு கொஞ்சம் டார்க் கலரில் வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாம் ஊற வச்சிருந்த சோயாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சோயா ஒரு வெஜிடேரியன் மீட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான்வெஜ் சாப்பிடாதவங்க இந்த சோயா சாப்பிட்டா நான்வெஜ் சாப்பிட்ட டேஸ்ட் அளவு இதுலேயே இருக்கும். இப்போ சோயா நல்லா கோட் பண்ணியாச்சு. இது ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே விட்டுறலாம். இப்போ இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கணும். இப்போ 1/2 அன் ஹவருக்கு மேலே ஆனதுக்கப்புறம் நம்ம சோயா ஃப்ரை பண்ண ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம எண்ணெய் சூடாயிடுச்சான்னு செக் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டு பார்க்கலாம். நல்லா பபிள்ஸ் வருது. ஸோ அப்போ எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருந்துச்சு. எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ சிம்மில் வச்சு கொஞ்ச நேரம் நல்லா டார்க் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சோயாவை ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நம்ம சோயாலாம் ரொம்ப நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு டார்க் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் சிம்மிலேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த மீல் மேக்கர் ஃப்ரையை நம்ம அப்படியே வறுத்து எடுத்து சாப்பிட்லாம், இல்லாட்டி ஒரு சாசி ஸ்டைலில் செஞ்சு சாப்பிட்லாம். நான் 2 மெத்தடுமே இப்போ காட்ட போகிறேன். இது ஃபர்ஸ்ட் மெத்தட், இப்படி தான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் சாசி ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம சோயாலாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ இதை அப்படியே எடுத்து ஆற வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும்.
நான் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு மாதிரி நல்ல டார்க் கோல்டன் ப்ரௌன் கலர் கொடுத்துருக்கு. குழந்தைங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே பிடிக்கும். ஸோ நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அப்பப்போ ஒன்று வாயில் எடுத்து போட்டுக்குவாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்படியே டைரெக்டாகவும் சாப்பிட்லாம். ஸோ இப்போ நான் ரெண்டாவது மெத்தட் சொல்கிறேன், சாசி ஸ்டைல் எப்படி செய்கிறதுன்னு. கொஞ்சமாக பேனில் எண்ணெய் ஊற்றிக்கணும். இது வந்து பாஸ்தா ஸ்டைலில் தான் இருக்கும். ஸோ பாஸ்தா வந்து நம்ம எப்படி ஒயிட் சாஸ் ஊற்றி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து எண்ணெய் சூடாயிடுச்சு. ஸோ கொஞ்சமாக வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மெத்தடு ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சம் சாசியாக இருக்கும். இப்போ வெங்காயத்து கூட கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மல்லித்தூள் சேர்த்தாச்சு. சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகிட்டே இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் எடுத்து தண்ணியில் கரைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் தண்ணி தான் நமக்கு சாசி ஸ்டைல் கொடுக்கக்கூடியது. இப்போ நம்ம வெங்காயம் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ பொரிச்சு வச்சுருந்த சோயாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வறுத்து இருக்கிற அந்த மசால் கூட நம்ம சோயா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கார்ன்ஃப்ளவர் கரைசலை அதில் ஊற்றிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தான் இது ஊற்றணும். ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அது அப்படியே கட்டி ஆயிரும். இப்போ நம்ம சோயாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணும்போதே தெரியும் கொஞ்சமாக சாசி ஸ்டைலில் இருக்கும். ஸோ இது வந்து சூடாக சர்வ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணியிருந்த அந்த சோயா எல்லாமே இந்த சாஸில் மிக்ஸ் ஆகி ஒரு சாஃப்ட் டெக்ஸ்டர் கொடுக்கும். நம்ம பாஸ்தா ஸ்டைல்லையே மீல் மேக்கர் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ நல்லா கிரேவியாக இருக்குது. ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஷ். இது வந்து சிக்கன் ஸ்டைலில் இது ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கடைசியாக மல்லித்தலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிக்கலாம். இந்த ஸ்டைலில் சோயா நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching my video.